ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிய வெப்சைட் மூலமாக உங்கள் சொத்தோட வில்லங்க சான்றிதழை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnreginet.government.in போர்ட்டல் இதாங்க அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது பதிவுத்துறையிலேருந்து புதிய வெப்சைட்டை ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறையா புது சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வில்லங்க சான்று எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதுந்தாங்க. வில்லங்க சர்டிஃபிகேட்லேயும் ஒரு சில புதிய ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டணமில்லா வில்லங்க சான்று விவரம் பார்வை பதிவிறக்கம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பாருங்கள், சொத்து வாரியாக தேடுதல். ஸோ சொத்து வாரியாக வில்லங்க சர்டிஃபிகேட் நீங்கள் தேடிக்கலாங்க. ஸோ புலையன் வாரியாக, மனை அடுக்குமாடி குடியிருப்பு வாரியாக, வார்டு பிளாக் வாரியாக, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஆவண எண் வாரியாக தேடுதல். உங்கள் கிட்ட பத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் நம்பரை வச்சும் உங்களுக்கான அந்த நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம் வில்லங்க சான்று. அந்த டாக்குமெண்ட் நம்பரை வச்சு அந்த பத்திரம் யார் யாருக்கிட்டலாம் விற்றுருக்காங்க, யார் யாருக்கிட்டலாம் போயிருக்கு அப்படின்றத இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. சார் பதிவாளர் அலுவலகம் எதுவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட் நம்பர் என்ன, ஆண்டு கேட்டிருக்காங்க, எந்த இயர் உங்களுக்கான டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு, ஆவண வகைப்பாடு, முறைப்படியான ஆவணமாக, கடன் உத்தரவா, அந்த மாதிரி எதுவோ அதை சைட் பண்ணிட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வில்லங்க சான்றை பண்ணிக்கலாம். முன் ஆவண எண் வாரியாக அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதிகபட்சமாக நீங்கள் சொத்து வாரியாக வந்து சர்ச் பண்ண பாருங்கள். அதுலேயும் புலையன் வாரியாக இருக்குது பாருங்கள். சர்வே நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு சர்வே நம்பரே கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து இதில் வந்து பாருங்கள், ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பதிவு கிராமம், இன்னொன்று வருவாய் கிராமம். ரெண்டு ஆப்ஷன் இப்போ புதுசாக வந்து இந்த புதிய வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. பதிவு கிராமம் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் என்னவோ அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பதிவு கிராமமாக கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் அந்த வில்லங்க சான்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே வருவாய் கிராமம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த சர்வே நம்பர் எத்தனை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாறி இருந்தாலும் சரி, அந்த எத்தனை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாறி இருந்தாலும் அதுக்கான எல்லா வில்லங்க சான்றுமே எடுத்து கொடுத்துரும். அதுக்காக தான் வருவாய் கிராமம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த வருவாய் கிராம ஆப்ஷனில் நீங்கள் வந்து என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ண மாட்டீங்க. டைரெக்டாக உங்களுடைய மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட், உங்கள் கிராமம் என்ன, புலையன் சர்வே நம்பரை கொடுத்து சப்டிவிஷன் நம்பரை கொடுத்து அப்படியே சர்ச் பண்ணுவீங்க. பதிவு கிராமம் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸை நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் வந்து வில்லங்க சான்றை சர்ச் பண்ணுவீங்க. ரெண்டுத்துக்கும் உண்டான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் மாறி இருக்கும். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஊர் வேறு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து மாறி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எது கொடுக்குறீங்க, கரண்ட்டாக என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கரண்ட்டாக இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் ஆவணம் வந்து யாருக்கெல்லாம் மாறி இருக்குது அதை மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ப்ரீவியஸுக்கு முன்னாடி 10 வருஷம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க அதுக்கு தனியாக நீங்கள் அந்த இயரை போட்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வருவாய் கிராமம் ஆப்ஷனில் அப்படி கிடையாதுங்க. ஜஸ்ட்டு உங்கள் ஊரை நீங்கள் என்டர் பண்ணிட்டு சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துறீங்க அப்படின்னா அது எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த ஆஃபீஸ் மாறி இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை இயர் கொடுக்குறீங்களோ அந்த இயர் ஃபுல்லாக எத்தனை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாறி இருந்தாலும் சரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து காமிச்சிருங்க. அதுக்கு தான் இந்த புதிய ஆப்ஷனை இந்த புதிய வெப்சைட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்புகிறேங்க. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல டிஸ்ட்ரிக்ட்லாம் மாற்றிட்டாங்க. புது டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கும், பழைய டிஸ்ட்ரிக்ட் இருந்திருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸும் மாறி இருக்கும். அதனால் நீங்கள் தனித்தனியாக சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இப்போ இந்த வருவாய் கிராமத்தில் அந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, முதல்ல பதிவு கிராமம் நீங்கள் சைட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். மண்டலம் நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்க, எந்த ஜோனோ அதை கொடுத்துட்டு, மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு, சார் பதிவாளர் அலுவலகம் உங்களுக்கு என்ன சார் பதிவாளர் அலுவலகமோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
ஆரம்ப நாள் முடிவு நாளை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஆரம்ப நாள் உங்களுக்கு எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட இயர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் 1975 இருக்குது அப்படின்னா அதுலேருந்து தான் நம்மளால் வந்து செலெக்ஷன் பண்ண முடியும். ஸோ ஆரம்ப நாள் முடிவு நாளை பொறுத்த வரைக்கும் டே பிஃபோரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பதிவு கிராமம் உங்கள் கிராமம் எதுவோ நீங்கள் எந்த லேண்டை வந்து செக் பண்ண போகிறீங்களோ உங்கள் கிராமம் எதுவோ அதை செட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான சர்வே நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிராமமும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு மட்டும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லோட் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அதனால் பொறுமை காத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் சர்வே நம்பரை கொடுத்துட்டு சப்டிவிஷன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தா சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா சேர்க்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பாருங்கள் உங்கள் கிராமம் எதுவோ அந்த கிராமம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து அகைன் வந்து கொடுக்குற மாரி இருக்குங்க. ஸோ நீங்கள் எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக வந்து காமிக்கும். ஒரு சர்வே நம்பர் கொடுத்தாவே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துடும். இருந்தாலும் மல்டிபிள் சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லா சர்வே நம்பரை பற்றியும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ரெண்டாவதாக இருக்க சர்வே நம்பர் நான் கொடுத்துட்டு சேர்க்க அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கீழே வந்து ஆட் ஆகிடுங்க. எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு தேடுக அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் சர்ச் பண்ணுறதுக்கு. சர்ச் பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டாங்க பாருங்கள். உப்பகை உங்களது திருத்த இயலாத நிலை ஆவணம் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. ஸோ கிளிக் பண்ண இங்கேஸ் இருக்கும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வில்லங்க சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடுங்க. இதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யார் யாருக்கிட்ட இருக்குது 1983 வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட் நம்பர் உங்களுடைய பத்திரம் நம்பர் இருக்கும். அது எப்போ பதிவு பண்ணாங்க அதுக்கான இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த இயரில் அந்த பத்திரம் தாக்கல் பண்ணாங்க அதுக்கான தேதி. ஸோ யாருக்கிட்ட இருக்குது, யார் எழுதி வாங்கினாங்க, அதாவது யார் எழுதி கொடுத்தவர், யார் எழுதி வாங்கினாங்க, அப்போதைய சந்தை மதிப்பு என்ன, கிரயம் பண்ணியிருக்காங்களா, எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இடம் அப்போ இருந்துச்சு, என்ன சர்வே நம்பர்ன்றத கீழே கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. 2017 ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு எழுதி கொடுத்தாங்க, எவ்வளோ சந்தை மதிப்பீடு என்ன எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும் இந்த ஒரு வில்லங்க சர்டிஃபிகேட்டில். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நிலம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த நிலத்தோடைய வில்லங்க சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா பார்த்துட்டு அது யார்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ யார் வாங்கியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ ரேட் போச்சு, எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வில்லங்க சர்டிஃபிகேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. சேம் அதே மாதிரி தான் இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க வருவாய் கிராமம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் நார்மலாக டிஸ்ட்ரிக்டே மாறாமல் அப்படியே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வருவாய் கிராமம் கொடுத்தாலும் உங்களுக்கு அதேமாரி தான் ஷோ ஆகும். நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் 2-3 மாதிரி இருக்குது. யாருக்கு இந்த ஆப்ஷன் பயன்படும் அப்படின்னா ஸோ சென்னையில் இருக்காங்க, ஒரு சில கார்பரேஷன்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தா பயன்படுங்க. ஏன்னா அவங்க தான் அடிக்கடி டிஸ்ட்ரிக்டை மாற்றிருப்பாங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து மாறி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு வந்து பயன்படும். இப்போ நீங்கள் வருவாய் கிராமம் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இயர்லேருந்து வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி 1975 தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து வேறு வந்து மாற்றி காமிக்கும். என்ன இயர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வருவாய் கிராமம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் வருவாய் கிராமம் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க, சர்வே நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு சப்டிவிஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துட்டு சேர்க்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ கீழே உங்களுக்கான கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு தேடுக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் சர்ச் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணி உங்களுக்கான வில்லங்க சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கொடுத்துருங்க. சேம் அதே டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வரும், எந்த மாற்றமும் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாறுதா அப்படின்னா மட்டும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் அதே இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எந்த மாற்றமும் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள், எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் என்ன காமிக்குதா இல்லையா அப்படின்ற மாரி. ஸோ ரெண்டுத்துக்கும் முன்னான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வருவாய் கிராமத்துக்கும் பதிவு கிராமத்துக்கும். வருவாய் கிராமம் அப்படின்னா நீங்கள் எத்தனை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருந்தாலும் எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு சேர்த்து ஒரே வில்லங்க சர்டிஃபிகேட்டாக கொடுத்துரும். பதிவு கிராமத்தில் நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் செட் பண்ணீங்களோ அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும்தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான வில்லங்க சர்டிஃபிகேட் நீங்கள் பார்க்குற மாரி இருக்குங்க. இது ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு QR கோடோட வில்லங்க சர்டிஃபிகேட் வேணும். அதாவது ஒரு சில பேர்லாம் வில்லங்க சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்குவது கேட்பாங்க. இந்த வில்லங்க சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தால் மட்டும்தான், நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மாற்றி எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் வில்லங்க சர்டிஃபிகேட் இந்த ஆப்ஷனில் காமிக்கிங்க. உங்களுக்கு QR கோடோட வில்லங்க சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். எப்படி உங்களுக்கான அந்த வில்லங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி QR கோடோட பேமெண்ட்லாம் பண்ணி வாங்குறது, அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கனிமேந்திரா பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.